ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நைட்டு டின்னர் செய்ய போகிறோம். என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி மணலி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயமும் 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி பெருசு பெருசாக 2 எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரை வச்சு குக்கரில் எப்படியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சது வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட் பிங்க் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அதுக்காக கொஞ்சம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குறைய வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? குறைய வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிச்சு. பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம நல்லா வேக வைப்போம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இது வீட்டில் அரைச்சது, காரமாக இருக்காது. சரிங்களா? அதனால் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கொஞ்சம் எண்ணெயில் போட்டு இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே போடலை. சரிங்களா? அதெல்லாம் வேணாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட வேணாம். இப்போ நான் இந்த சங்கு ஷேப்பில் இருக்க அந்த பாஸ்தா இருக்குது பார்த்தீங்களா, அது நான் எடுத்துருக்கேன். இது எந்த கப்புனா இந்த பாருங்கள், இதால் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். எதுவுமே ஊற வைக்கல, அலசில், நான் அப்படியே தான் போட்டேன். போட்டு இதை தனியாக வேக வச்சு தனியாக அது மாதிரி கூட செய்வாங்க. இப்படி செஞ்சோம்னா அதோடைய அந்த ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதோட மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 கப் போட்டேன். இப்போ இது செகண்ட் கப்பு. இப்போ 2 கப் போட்டுருக்கோம். 2 கப்புக்கு தேவையான காரம், உப்பு எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் தக்காளி அரைச்சும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது நல்லாவும் இருக்கும். இப்போ நான் 2 கப்பு, இதெல்லாம் 2 கப் போட்டுருக்கேன். நான் இப்போ 2க்கு நான் 2 கப்பு போட்டதுனால 2 கப்பு தான் தண்ணி ஊற்றுறேன். 2க்கு 4 அதே மாதிரிலாம் கிடையாது. இப்போ 1 கப்புனா 1 கப்பு தண்ணி, 2 கப்புனா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊற்றுறேன். இப்போ 1 கப்பு ஊற்றிருக்கோமா தண்ணி. இப்போ இது 2வது கப்பு. 2வது கப்பு ஊற்றி அதை அப்படி கலரி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ குக்கர் விசில் வச்சு ஒரு 2 ஆர் 3 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது விசில் அடங்கிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. பார்த்தீங்களா? அதில் தண்ணியெலாம் இல்லாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் நம்ம போட்டுருக்கோம். பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தண்ணி இல்லாமல் இருக்கு பாருங்கள். தெரியுதா? தண்ணி இல்லை, அடி பிடிக்கல, எதுவுமே செய்யலை. கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.